மார்க்கெட்டில். ஸோ இன்றைக்கும் நம்ம ஸ்ட்ரீட் ஷாப்பிங் பண்ண போகிறோம். லிவர்பூல் ஸ்ட்ரீட் அது ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்ட்ரீட் ஷாப்பிங் லண்டனில். எல்லாமே சீப்பாக கிடைக்கும். லைக் ட்ரெஸ்ஸஸ், பர்ஃப்யூம்ஸ், பிராண்டோட டூப்ளிகேட்ஸ், அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் அங்கே ரொம்ப சீப்பாக கிடைக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம அங்கே போக போகிறோம். அதுக்கப்புறம் சென்ட்ரல் லண்டன் எல்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஏன்னா அன்றைக்கி வெயில் டைமில் நம்மளை ஒழுங்காக பண்ண முடியல, செம்ம வெயில். ஆனால் இன்றைக்கி சூப்பர் கிளைமேட். இப்போ தான் லண்டன் கிளைமேட் திருப்பி வந்திருக்கு. நல்ல க்ளவுடியாக சில்லுன்னு காற்றடிச்சிட்டு ஒரு 20 to 22 டிகிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல கிளைமேட். ஸோ இன்றைக்கி டே ஃபுல்லாக இப்படியே இருந்தால் சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வெயிலில் ஒழுங்காக பார்க்க கூட முடியல, கண்ணு தொட்டு பார்க்க கூட முடியல. அதனால திருப்பி நாங்கள் போய் ஸோ நாங்கள் 2 பேர் இல்லை இன்றைக்கி கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். பிகாஸ் எங்களோட ஹாப்பி பீல் கூட இருக்குது. Sampai Liverpool Street. ஸ்ட்ரீட் ஃபுல்லு கடையாக இருக்கும். ஆனால் இதோட ட்ரிக் என்னென்னா, ஃபஸ்ட்டு எதுவும் பார்த்தோன்னு வாங்கிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு எது எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு lepas baru kita kena decide kita nak beli apa, dekat mana, kedai mana yang paling best. வெயிட் பண்ணி டயர்ட் ஆகிட்டாங்க. ஸோ நாங்கள் ஷாப்பிங் பண்ணிட்டோம். ரொம்ப சந்தோஷமாக ஷாப்பிங் பண்ண சோஃபியா இன்னைக்கு தான். ஆனால் இன்னும் முடியல, இன்னும் நிறைய. ஜஸ்ட் பிகினிங். நெவர் எண்டிங் ஷாப்பிங். இது வெளுத்து போன மாதிரி இருக்கு. இது நல்லா இருக்கு. இது ஃபைசலோட ஃபேவரட் T-shirt and shorts. Look, big start today.
நாங்கள் இப்போ இன்னும் ஷாப்பிங் தான் பண்ணிட்டு இருந்தோம். நடக்கணுமா அப்போ? இல்லை, இப்போ நான் போகிறது இடம் தேடிட்டு இருக்கோம். ஷாப்பிங் பண்ணி முடிச்சாச்சு, காசு முடிச்சாச்சு. அடுத்த இடம் தேடிட்டு இருக்கோம் இங்கே போகிறது. எங்களோட பர்சனல் டூரிஸ்ட் கைட் இடம் தேடிட்டு இருக்காங்க எங்கே போகலாம். யூ வில் ஃபைண்ட் இந்தியா ஹியர். அது எங்கே இருக்கு? சம்மந்தமே இல்லை பண்றதுங்க. தெரியல. ஓகே, நம்ம இதை பற்றி பேச வந்தோம். guys, this is டிஃபி ப்ரீலேட்டர். ஸோ இது என்னென்னா, திடீர்னு யாருக்காவது ரோட்டில் ஹார்ட் அட்டாக் வந்து ஹார்ட் நின்றுச்சுன்னா நம்ம இந்த மிஷின் யூஸ் பண்ணி திருப்பி அவங்க ஹார்ட் இது பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் எமர்ஜென்சி டயல் இருக்குது. இது தட்டினா சீக்கிரம் ஆம்புலன்ஸ் வந்துடும். காலும் பண்ணிக்கலாம். ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணணும்னா பண்ணலாம். நான் மாடர்ன் ஃபோன் பூத்னு நினச்சேன். இங்கே ஸ்க்ரீனில் நம்பர் தட்டிட்டு அப்புறம் இங்கே எடுத்து பேசுகிறாரு. பார்த்தா அதை ஹார்ட் பிரச்சனை. ஸோ யாருக்காச்சும் ஹார்ட் டக்குன்னு ரோட்டில் நின்றுச்சுன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு இங்கேயே வச்சுருக்காங்க. ஆனால் இது நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஆம்புலன்ஸ் வந்து இதை எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. லிப்ஸ்டிக் போடுற இடமா இது? இது வடிவம் ஃபோட்டோ செஷன் ஓடிட்டு இருக்கு காய்ஸ். இதை பிடிச்சி நல்லா தேய்ச்சிரு. அதுல தேய்ச்சா குட் லக்கா அப்படின்னு இங்க இருக்கிற பீப்புள்ஸ் பிலீவ் பண்றாங்க. ஸோ தேய்ச்சி 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 அந்த தந்தம் எப்படி ஆயிடுச்சு பாருங்க காய்ஸ். இது இன்னொரு லிவர்பூல் ஸ்ட்ரீட் கிட்டே இருக்கிற இன்னொரு மார்க்கெட். இதுக்கு பேர் ஓல்ட் ஸ்பிட்டல் ஃபீல்ட்ஸ் மார்க்கெட். இதுவும் கொஞ்சம் வைப்பாக நம்மளோட பசார் மாலம் வைப்பில் இருக்கு. குவைட் நைஸ் ஆக்சுவலி. நான் எங்கே போனாலும் துருக்கி என்னை விடாது. ஒரு கம்பெனிக்கு துருக்கிஸ்கார இருக்காங்க. துருக்கிஸ் யூனிவர்சல். இது தி ஆர்டினரி ஸ்கின் கேர் ஷாப். I believe Diptyque. அது second. பஸ் திரும்ப ஆச்சு. நாங்கள் இப்போ ரோட்டில் நிற்கிறோம். அடுத்து எப்படி போகிறது, எங்கே போகிறதுன்னு தெரியல. நேவிகேஷன் ஒழுங்காக வேலை பார்க்க மாட்டேங்குது. இங்கே நேவிகேட்டர் சரியாக வேலை பார்க்க மாட்டேங்கிறாங்க. நேவிகேட்டருக்கு பேட்டரி டவுன் ஆயிடுச்சு. திருப்பி சார்ஜ் பண்ணாதான் ஒழுங்காக ஒர்க் ஆகும். Tottenham Court Road Station. இப்போ இன்னொரு ஃபேமஸ், எல்லாமே ஃபேமஸ்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்படி இல்லை, நிஜமாவே இது ஃபேமஸான ஒரு இடம். டோட்டன்ஹாம் கோர்ட் ரோட். உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக. பெரிய எல்இடி ஸ்க்ரீன் இருக்கும்ல அந்த ஸ்ட்ரீட்டில் பார்த்துருப்பேல. ஸோ லண்டன்னாலே இந்த ஒரு ஸ்ட்ரீட் கண்டிப்பாக வரணும் விசிட் பண்ணுறதுக்கு. அப்போ தான் நம்ம லண்டன் வந்தோன்னு ஒரு அடையாளம் இருக்கும். ஸோ இதான் சஃபியா அந்த ஸ்க்ரீனு. உள்ளக்க போய் பாரு. கீழே போய் படுத்துருக்கோம். சூப்பரா இருக்கும். நிஜமாதான், போய் சொல்லல. எல்லா பக்கமும் ஸ்க்ரீன் இருக்கும். அதுதான் இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டி. ஃபுல்லா ஸ்க்ரீன் தான். எல்லாமே எல்இடி ஸ்க்ரீன்.
அது உங்க ஊர்ல இருக்குறீங்க, இது வேற. நிஜமாவே மலேசியால டிகே மேக்ஸ் இருக்கு. நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா ஹாரி பாட்டர் அண்ட் தி கர்ஸ்ட் சைல்டோட ப்ளே நடக்கிற தியேட்டரில் இருக்கோம். ஸோ இந்த ப்ளேக்கு வந்து டிக்கெட் எடுக்கணும். ஆனால் வருஷம் ஃபுல்லாக அந்த டிக்கெட் புக்கிங் ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ நம்மளால சஃபியாவை உள்ளே கூப்பிட்டு போக முடியல. ஜஸ்ட் வெளியே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கோம். ஒரு டே ஸ்பெண்ட் பண்ணோன்னா நம்மளோட காமன் பிரச்சனை என்ன இருக்கும்? கால் வலி, பசி பசி இன்னைக்கும் இருக்கு. ஸோ பசி எடுத்துக்கிறதுக்காக நம்ம சைனா டவுன் போயிட்டுருக்கோம். சைனா டவுனில் என்ன இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ சைனா டவுன் இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஏன்னா அங்கே போகிறப்பெல்லாம் எனக்கு ஏதோ மலேசியாவில் இருக்கிற மாதிரி ஒரு வைப்பு கிடைக்கும். மலேசியா ஃபுட் இருக்கும், சைனீஸ் பேசுகிற பீப்புள்ஸ் பார்க்கலாம். நம்ம சைனா டவுன் வந்துட்டோம். நம்ம இப்போது புஃபே சாப்பிட போகிறோம். பசிக்குது. ஸோ போகலாம். சைனா டவுன் லைவாக இருக்குது பார்த்தீங்களா? லைவ்லி. makan buffet guys. So guys, இது எத்தனாவது ரவுண்டு ஃபுட்டு? செகண்ட் ரவுண்ட் போயிட்டுருக்கு. நான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட். ஸோ புஃபே வந்தாலே நான் சாப்பாடை விட சைட் டிஷ் தான் நிறைய சாப்பிடுவேன். மெயின்லி எனக்கு ரொம்ப பிடிச்ச மசில்ஸ் ப்ரான் சாப்பிடுவேன். ஏன்னா இது நம்ம வீட்டில் சாதாரண வாங்கி குக் பண்ண முடியாதுன்றது விற்கிதானே எனக்கு தெரியாது கிராங்லாம். ஸோ இங்கே வந்தால் நான் கிராங் மட்டுமே சாப்பிட்டு தள்ளுவேன். சஃபியா ரொம்ப நேரமாக அந்த ஒரு ப்ரான் கூட சண்டை போட்டுட்ருக்கா. குடிக்க முன்னாடி அங்கிள் என் புருஷனும் செகண்ட் ரவுண்டுக்கு போயிருக்காங்க. ஆனால் இன்னும் ஆளை காணும். நான் அவங்க பிளேட்டில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் என் பிளேட்டில் மெயின் டிஷ்லாம் சாப்பிட்டேன், பிகும் சாப்பிட்டேன். ஸோ இப்போ சைட் டிஷ் ப்ரானும் மசில்ஸும் அப்புறம் மெலன் ஐஸ்கிரீம். ஓகே so guys, after we stop before dessert time. How was the food? ஓகே தான். அவ்வளோ நல்லாலாம் இல்லை. நல்லா இருந்துச்சு. ஆனால் ரொம்ப நல்லாலாம் இருந்துச்சு. ஓகே மேபி 7.5 உங்களுக்கு நீங்க எவ்வளவு கொடுப்பீங்க? 6.8. நான் வயிறு நிறைய சாப்பிடலாம் தான். வயிறு நிறைய சாப்பிட்டோம். ஆனா நல்லா இருக்குல்ல. But we are enjoying the dessert so much. இதோட ரெண்டாவது ஐஸ்கிரீம் நான் சாப்பிட்டேன். எடுக்கல சொன்னாங்க வரும்ல. நான் ஒரு யூடியூபர் இந்த மாதிரி மாறிட்டேன். ஸோ எப்படி இருந்துச்சு இன்னைக்கு டே? அதோட நம்ம இங்கே இந்த டே முடிக்க போகிறோம். ஆக்சுவலி சாப்பிட்டது வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். நல்லா இருந்துச்சு. வயிறு இருந்துச்சு. அதனால நான் சந்தோஷமா இருக்கேன். கால் வலியும் வச்சு உட்காந்து எந்திரிச்சு வச்சுனா எது உனக்கு ரொம்ப நல்லா லைக் பெஸ்ட் பார்ட் ஆஃப் த டே? ஷாப்பிங் பண்ணது என் வேலை முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அப்புறம் இந்த ஸ்ட்ரீட்ல அழகா இருந்துச்சு. இந்த சைனா டவுன் கிட்ட இந்த பில்டிங் இருந்துச்சு. ஸோ பிக்கடிலி சர்க்கஸ் அங்கே நல்லா இருந்துச்சு. இதுதான். படுத்து
நானே முதல்ல அதை அன்ஃபாலோ பண்ண போறேன். வாய்ஸ் ஓவர் அப்புறம் கொடுத்தீங்கன்னா பாவம் புக்ஸ் போதும் ப்ரோ.